அத்தியாயம் 30. ரகுவரன் நித்திலாவோடு கிளம்பி விடம் இங்கே ரூபினியை விடாமல் கேள்விகளால் துளைத்தெடுத்து விட்டனர் சுந்தரியும் வேல்முருகனும். அப்போதும் குறையாத திமிரோடு, எங்க அண்ணன் சம்பாத்தியத்துல எனக்கு உரிமை இல்ல உன் மக சொல்லுவா, நான் சும்மா போகணுமா என்று கேட்கவும் பலார் என்று மீண்டும் விழுந்தது. இதையெல்லாம் மொழியில கிள்ளி எரிஞ்சிருக்கணும். இவ்வளவு தூரம் வளர்ந்த பிறகு வெட்ட நினைச்சா எப்படி நடக்கும் என்று வேல்முருகன் மகனை கண்டித்தார். அதுக்காக என் பொண்ணு மேல பழி போடுவியாடி? போயும் போய் ஒரு நகைக்காக குழந்தை அடிச்சிருக்கியே, பொன்னாடி நீ என்றிடம் அருளரசிக்கும் மகள் செய்த தவறிவிடம் இப்படி ஆளாளுக்கு அவளை பேசுவதை தாங்க முடியவில்லை. எல்லாமே நீ கொடுத்த இடண்டா. என் பொண்ண கொலகாரின்னு உன் பொண்டாட்டியும் மாமியாரும் சொன்னாங்களே, இப்ப என்ன சொல்ல போறீங்க என்று வேல்முருகன் கேட்க பதில் சொல்ல முடியாமல் தலை குனிந்தான். இத பாருங்க, நான் ஒண்ணு குழந்தை சாகுன்னு விழ போகல. கீழே உக்காந்துட்டு விழுந்துட்டதா சொன்னா எல்லாரும் உங்க மகளை கேள்வி கேட்டும் மாங்காமலைய வாங்கி கொடுப்பேன்னு நினைச்சேன். ஆனா என்னை அறியாம வழிக்கிடுச்சு. இதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? நீ மாமா மாலையை கொடுத்த, அது எனக்கு சேர வேண்டியது என்று ரூபி அப்போதும் எகிரி கொண்டு வந்தாள். நகை மீதான ஆசையில் செய்த தவறி உணராமல் பித்து பிடித்தவள் போல் பேசிய ரூபியை கை வலிக்கும் வரை அறிந்திருந்த ஹரி வேல்முருகன் அவனுக்கு கொடுத்த பலமான அடியில் தான் அடிப்பதை நிறுத்தினான். போத நிறுத்தடா, இதெல்லாம் உன்னாலதான். வேலை செய்யாம ஊதாரித்தனமா செலவழிச்சத சொல்லி திருத்தாம என் பொண்டாட்டி குழந்தைன்னு சப்ப கட்ட கட்டி நீதான் அவளை இந்த அளவுக்கு வளர்த்து வச்சிருக்க. அவ அப்பா இல்லாத பொண்ணு, ரொம்ப செல்லமா வளர்த்துட்டோம் என்று அருளரசி தயக்கத்தோடு நிறுத்த, ஏமா ஒரு மருமக எப்படி நடக்கணும் என் மகளுக்கு மட்டும் சொல்லிட்டே இருப்பீங்களே, அதுல கொஞ்சம் உங்க மகளுக்கு சொல்லி அனுப்பியிருக்கலாமே. எங்க குடும்பமோ தப்பிச்சு இருக்கும். என்னதான் குடும்ப கௌரவத்துக்காக இருந்தாலும் பல நேரம் உங்க பாய்க்கு பாய்ந்தா எங்க பொண்ணு நாங்களும் அதிகம் பேசியிருக்கோம். எங்க பொண்ணு உங்க எல்லாருக்கும் சேவக செய்யணும், ஆனா உங்க பொண்ணு எங்களுக்கு செய்ய மாட்டா, அப்படிதானே என்று வேல்முருகன் கேட்க பதில் சொல்ல முடியவில்லை அருளரசியால். பொண்ணா வளர்த்து வச்சிருக்கீங்க, எங்க குடும்பத்துக்கே தலைமாட்டு சனி இவர் என்று சுந்தரி கரித்து கொட்டினார். அம்மா, இவள ஊருக்கு கூட்டிட்டு போங்க, இங்க இருந்தா நித்திய வாழ விட மாட்டா என்றும் புதிதாக தங்கைக்காக யோசித்து அறி சொல்ல, நான் எங்கேயும் போக மாட்டேன் மாமா என்று பிடிவாதமாக அமர்ந்து கொண்டாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த குழந்தை கண்ணீரோடு அவர்களை பார்த்தபடி நின்று இருக்க தங்களின் வாதமே பிரதானமாகி போயிருந்ததில் அவனை தேற்றுவார்தான் யாரும் இல்லை. அது சொல்றதுதான் சரி, நீ இங்க இருக்கிற வரைக்கும் எங்க பொண்ணு நிம்மதியா இருக்க முடியாது. முட்டை முடிச்ச கட்டி இனி அங்கதான் இருக்கணும் என்றதை ஏற்க ரூபினி தயாராக இல்லை. இப்படி ஆளாளுக்கு கரிச்சு கொட்டுறதுக்கு பதிலா என் பொண்ணை என்னோட அனுப்பிடுங்க என்ற அருளரசியின் பேச்சும் அவர்களிடம் எடுபடவில்லை. கூட்டிட்டு போறதா இருந்தா மொத்தமா கூட்டிட்டு போயிடுங்க, இனி இங்கவே வரக்கூடாது என்றான் ஹரி. ஆனால் உங்களால் முடிந்ததை பாருங்கள் என்றபடி அமர்ந்திருந்த ரூபியின் முகத்தில் அப்படி ஒரு ஆவேசம். தான் நினைத்ததை நடத்திவிடும் வேகத்தோடு இருந்தவள் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கையில் அதை நடத்தி முடிக்க முடிவெடுத்து விட்டாள். இங்கே அஸ்வன் சென்ற பிறகும் ரகுவரன் நித்திலாவின் கால்களை விடாமல் பிடித்துக் கொண்டிருக்க, என்ன பண்றீங்க ரகு, இதனால் ஏதாவது மாறிடுமா என்ன என்று கோபமாக கேட்டாள். மாறாது நிலா, ஆனா என் மன திருப்திக்காக இப்படி இருக்கேன் என்றவன் கண்ணீர் அவள் பாதத்தில் வழிந்தோடி கொண்டிருந்தது. ஆனால் உங்களால் முடிந்ததை பாருங்கள் என்றபடி அமர்ந்திருந்த ரூபியின் முகத்தில் அப்படி ஒரு ஆவேசம். தான் நினைத்ததை நடத்திவிடும் வேகத்தோடு இருந்தவள் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கையில் அதை நடத்தி முடிக்க முடிவெடுத்து விட்டாள். இங்கே அஸ்வன் சென்ற பிறகும் ரகுவரன் நித்திலாவின் கால்களை விடாமல் பிடித்துக் கொண்டிருக்க, என்ன பண்றீங்க ரகு, இதனால் ஏதாவது மாறிடுமா என்ன என்று கோபமாக கேட்டாள். மாறாது நிலா, ஆனா என் மன திருப்திக்காக இப்படி இருக்கிறேனே என்றவன் கண்ணீர் அவள் பாதத்தில் வழிந்தோடி கொண்டிருந்தது. உன்னோட எதிர்பார்ப்பெல்லாம் தூள் தூளாக்கிட்டன் தானே என்றவன் அவள் பாதத்தில் முத்தமிடம், இப்ப எதுக்கு இந்த பேச்சு, விடுங்க என்றவளுக்கு வெறுமனை சாற்றப்பட்டிருக்கும் கதவு என் நேரமும் திறந்து பிள்ளைகள் வந்து விடுவார்களோ என்று பதவதைப்பு. எனக்கு ஏத்த புருஷனா இல்லனாலும் உங்களுக்கு தெரிஞ்சவரை ஓரளவுக்கு குழந்தைங்களுக்கும் நல்ல அப்பாவதான் இருந்திருக்கீங்க. அந்த பிம்பம் உடவுதான் நான் விரும்பல, என்ன கொஞ்சம் தனியா விடுங்க என்றாள். இல்ல நிலா, நான் உன்னை எந்த தொந்தரவும் செய்ய மாட்டேன், ஆனா உன்னோடதான் நான் இருப்பேன். நீ எதை நினைச்சு அழாத பிளீஸ். உனக்கு கோபம் இருந்தா என்ன 4 அடி கூட அடிச்சுக்கோ, ஆனா தள்ளி மட்டும் வைக்காத என்றவன் மீண்டும் அவள் பாதத்தில் முத்தமிட்டு, அடிக்கிறது மட்டும் இல்ல, இனி நீ என்ன உனக்கு பிடிச்ச மாதிரி ரகுனே கூப்பிடு. கோபம் இருந்தா வாடா போடா கூட சொல்லு, ஆனா நான் உன்னை தடுக்கவே மாட்டேன். எல்லா உரிமை உனக்கு மட்டும் தான் உண்டு நிலா. இப்ப இதெல்லாம் எதுக்கு? என்ன நம்பி உன்னோட வாழ்க்கை கனவு எல்லாமே ஒப்படைச்ச உனக்கும் நல்ல புருஷனா இருக்க ஆசைப்படுற நிலா. நீ பாக்குறது புது ரகுவரன், அந்த நம்பிக்கை உனக்கு வரணும்னா நான் என்ன செய்யணும் சொல்லு நிலா, செய்யறேன் என்றிடம்
அவனிடம் அசைவில்லை. இன்னைக்கு ரூபி உன்னை தப்பா பேசினப்போ எனக்கு ரொம்ப வலிச்சது நிலா. இப்போ மட்டும் இல்ல, அன்னைக்கு நைட்டு நீ வீட்டுக்கு வராதப்போ அம்மாவும் என்றவனுக்கும் அதற்கு மேல் வார்த்தை எழவில்லை. அவங்க பேச யார் காரணம் நினைக்கிறீங்க என்றதில் ரகுவரனால் நிமிர்ந்து மனைவியை பார்க்க முடியவில்லை. பொதுவாகவே திருமணமாக பெண்கள் ஒரு இடத்துல இருந்து வேரோடு பிடுங்கி வேறொரு இடத்துல நடக்கூடிய மரத்திற்கு இணைய சொல்லுவாங்க. அந்த புது சூழ்நிலையும் வேர் பிடிச்சு அவ மீண்டும் தழைப்பான்னு. ஒரு பொண்ணு கல்யாணம் முடிச்சு புகுந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுல இருந்து அடுத்தவ வரக்கூடிய 2 வருஷம் அவ வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. புது இடம், உறவுங்க, சாப்பாடு, தண்ணி, பழக்க வழக்க, நேரம் எல்லாமே மாறும். அந்த மாற்றத்தை அவ ஏத்துக்கதா வேணும். அதே சமயம் அந்த 2 வருஷம் அவ வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் அவளோட ஆயுசுக்குமே மறக்காது. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. நான் வீட்டுல இளவரசியா வள வந்த ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு மனைவியா தாமதத்துல தொடங்கி மருமகள புது புது பொறுப்புகளும் வந்து சேரும். அடுத்தவ வாழ்க்கையில முக்கியமான நிகழ்வான தாய்மை, அதுவும் பெரிதா நெருக்கமில்லாத உறவுகளுக்கு இடையில அவளோட தன்னுடைய பேர்காலத்தை கடத்தாகணும். ஒவ்வொரு பெண்ணும் அந்த நேரத்துல பாதுகாப்பை, அரவணைப்பை எதிர்பார்க்கிற முதலிடம் தனக்கு ரொம்பவே நெருக்கமான தன் அப்பாவுக்கு நிகர நினைக்கிற புருஷனா தான் இருக்கும். என்னதான் அவளை தாங்கிறது மாமியாரு, மாமனார், நாத்தனார், மச்சினன்னு பல உறவுகளே இருந்தாலும் அவங்கள மீறி ஒவ்வொன்றுக்கும் புருஷனை மட்டும்தான் எதிர்பார்க்கறதா பொம்பளை மனசு. அது பல ஆண்களுக்கு புரியறது இல்ல. அதுதான் எங்க அம்மா சமைச்சு போடுறாங்களே, எங்க அக்கா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்களே, அவசரத்துக்கு என் தம்பி இருக்கான்னு சொல்றவங்களுக்கு புரியறது இல்ல. இவங்க யாருமே புருஷனுக்கு ஈடாக மாட்டாங்க. யார்தான் அவங்களுக்கு புரிய வைக்கிறது? உங்களுக்கு புரியவே ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் குழந்தை எட்டி உதைச்ச போதுதான் என்றதை ஆமோதித்து தலையசைத்தான். தாமே எவ்வளவு பெரியவரும் அதை கொண்டாடினாலும் பரவாயில்ல, குறைந்தபட்சம் அதை மதிக்க வச்சு செஞ்சிருக்கலாமே. நான் ஸ்ரீக்கு கர்ப்பமானப்போ உங்க அம்மா என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? தெரியல நிலா. ஊர் உலகத்துல யாருமே பிள்ளை பெத்துக்கலையாம். என்னமோ இவதான் சாதனை பண்ண போற மாதிரி உன் வீட்டை தூக்கிட்டு வந்துட்டான்னு உங்ககிட்ட சொன்னாங்களா இல்லையா என்று கேட்க வேதனையோடு தலையசைத்தான். குழந்தைய பெத்து எடுக்கிறது நிச்சயமா பெரிய சாதனை தாங்க. பிழைச்சு வருவோமான 100% உத்தரவாதம் இல்லாம எங்க உயிரை பணைய வச்சுதான் இன்னொரு உயிரை பூமிக்கு கொண்டு வரும். ஆனா 2 குழந்தை பெத்தெடுத்த உங்க அம்மாவுக்கு ஏன் இது புரியல? புரியலையா இல்ல என்ன என்றவளின் குரல் என்ன முயன்றும் அன்றைய நினைவுகளால் உடைந்தது. உடனே மனைவி அருகே அமர்ந்தவன் அவள் முகத்தை தன் நெஞ்சில் புதைத்து, உனக்கு அழணும்னா இனி இங்கிருந்து அழுநிலா என்று அவள் முதுகை வருடி கொடுக்க நித்திலா இன்னுமே உடைய தொடங்கினாள். விடுங்க என்ன என்று அவள் திமிரம், பிளீஸ் நிலா, எத்தனையோ நாள் நீ உன்னோட கஷ்டத்துல வேதனை இப்படி என் மேல சாஞ்சிட்டு ஆறுதல் தேட நினைச்சிருப்பதானே. அப்பெல்லாம் அதை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். ஆனா இனி என் பொண்டாட்டியோட இருக்க போற நிமிஷங்களும் எதையும் நான் இழக்கிறதா இல்ல. பிளீஸ் இப்படியே இருடி என்று மனைவியின் முகத்தை தன் நெஞ்சில் அழுத்திக் கொண்டவன் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் அவள் கண்ணத்தில் தெரித்தது. மௌனமாக கணவனை ஏறிட்டு பார்க்க, பழசு பேச பேச ரணம் கூடி காய் தார விடாம செஞ்சிடும். ஒரே ஒரு வாய்ப்பு தானே கேக்குறேன். பிளீஸ் பழசெல்லாம் மறந்துட்டு புதுசா வாழ்க்கை வாழலாமே நிலாம் என்றவனின் இருதய துடிப்பும் அதிவேகமாக துடிப்பதை நித்திலாவும் உணர்ந்தாள். இத சொல்றது சுலபம், ஆனா செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம். எனக்குமே புரியுது. ஆனா பழசைய நினைச்சிட்டு இனி இருக்கிற காலத்தை வீணடிக்க வேண்டாமே என்றும் இறைஞ்சுதலாக மனைவியை பார்க்க, அவளோ இதழ்களை அழுத்த கடித்தபடி மனம் வெதும்ப கணவனை பார்த்த அதே நேரம் வாயில் மணி அடித்தபடி பிள்ளைகள் வந்துவிட்டனர். ஒரு வழியாக உணவை முடித்து உறங்கச் செல்ல அடுத்த நாளே அவர்களை மருத்துவமனைக்கு வர வைத்திருந்தாள் ரூபினி. இரவோடு இரவாக ரூபி விஷம் குடித்தும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி கிடைக்கவும் ரகுவும் நித்திலாவும் மருத்துவமனைக்கு வர அங்கு சிகிச்சை முடிந்து அறைக்கு மாற்றப்பட்டிருந்த ரூபியை திட்டிக் கொண்டிருந்தான் ஹரி. இப்ப இந்த பேச்சு எதுக்குடா? யார் செஞ்ச புண்ணியமோ எந்த அசம்பாவிதமும் நடக்கல. எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பாத்துக்கலாம் விடு என்றார் வேல்முருகன். இல்லப்பா, இது சரி வராது. இனி இவளோட வாழ நான் தயாராவே இல்லை. இவளால இன்னும் எத்தனை பேர்கிட்ட நான் அசிங்கப்படுறது? இவளால என் தங்கச்சி பட்டதும் போதும். இனி என் மூலமா அவளுக்கு இன்னொரு கஷ்டம் வேண்டாம். நான் விவாகரத்துக்கு அப்ளை பண்ண போறேன் என்றான் தீர்மானமாக. என்ன விட்டுவியா மாமா நீ என்று கண்ணீரோடு கேட்டாள் ரூபினி. இதப்பா ரூபி, ஒவ்வொரு முறை இப்படி பிளாக்மெயில் பண்ணி காலேஜ் சாதிக்க நினைக்காத. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. நல்ல நேரத்துல நாங்க கூட்டிட்டு வராம போயிருந்து உனக்கு ஏதாவது ஆகியிருந்தா இந்நேரத்துக்கு என் குடும்பமே கம்பி எண்ணி இருக்கும். ஏதோ எங்க நல்ல நேரம் நாங்க தப்பிச்சிருக்கோம் என்றான் குறையாத கோபத்தோடு. மாப்பிள்ள, அவளுக்கு உங்க மேல பாசம் அதிகம், அதுதான் என்ற அருளரசி
கண்ணீரோடு சொல்ல, யாருக்கு? இவளுக்கா? உங்க மகளுக்கு யார பத்தியும் கவலை இல்ல. அவ நினைச்சதை சாதிக்க எந்த எல்லைக்கும் போவா. இனி இவ கூட இருந்து அசிங்கப்பட நான் தயாரா இல்ல. இன்று நேரம் உள்ளே வந்த ரகு, என்னாச்சு? எதுக்கா திரும்ப தற்கொலைக்கு முயற்சி பண்ணாம் என்று கேட்க, ஹரி கோபமாகவே தொடங்க, அவளை இடையிட்டு, யாருக்குமே நான் முக்கியமா இல்ல. சின்ன வயசுல இருந்து எனக்கு எதுவுமே மறுக்காத நீயே மாங்காய் மாலைய வாங்கிட்டும் போயிட்ட. என் குழந்தை இல்லாம பண்ணினவள எல்லாரும் கொண்டாடுறீங்க என்று வெறுப்போடு நித்திலாவை பார்க்க பொறுமை எழுந்து போனான் ரகுவரன். இதப்பா ரூபி, நிலா கிட்ட இருந்து நீ 12 சவரனுக்கு மேல வாங்கி இருக்கிறது தெரிஞ்சும் எந்த பிரச்சனை வேணா அதை திருப்பி கேட்காம அமைதியா இருக்க. நீ இப்படியே பேசிட்டு இருந்த அதை எடுத்து வேணு சொல்லுவ என்று எச்சரித்தான் ரகு. ரூபியை பார்த்திருந்த நித்திலா, இல்லைங்க, வேண்டாத அவகிட்டே இருக்கட்டும் என்றதில் மற்றவர்கள் ஆச்சரியமாக பார்த்தனர். நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு எனக்கு உணர்த்தினவ உங்க தங்கச்சி. என்ன சொல்றார்? ஆமா, இவன் மட்டும் அன்னைக்கு மாங்காய் மலை கேட்கலன்னா சுய மரியாதை சுய சம்பாத்தியத்தையும் எவ்வளவு முக்கியம் எனக்கு தெரியாம போயிருக்கும். கெட்டதுலயும் அவ எனக்கு ஒரு நல்லதுதான் செஞ்சிருக்கா. என்ன சொல்ற நித்தி, இவ உனக்கு நல்லது செஞ்சாளா என்று சுந்தரி கேட்க, அன்னைக்கு அந்த பிரச்சனை நடக்கலனா இப்ப வரைய நான் பழி நித்திலாவதாமா இருந்திருப்பேன். என்னையே எனக்கு உணர்த்தி என்னோட இந்த மாற்றத்துக்கு காரணமே ரூபிதான். அவ கத்து கொடுத்த பாடத்துக்கும் அந்த 12 சவரன் என்னோட குருதட்சணை அவகிட்டே இருக்கட்டும். என்ன பேசுற நித்தி, நான் எப்படியாவது அதை திருப்பி கொடுத்துறேன் என்று ஹரி சொல்ல, இல்லை என்று தலையசைத்தவள், அது அவளுக்கு என்னோட குருதட்சணை. ஆனா மாங்காய் மாலை என் பொண்ணுக்கு சேர வேண்டியது, அதை எதிர்பார்க்க கூடாது என்று தீர்மானமாக சொல்லிவிட்டாள். நீ ஒண்ணு கவலைப்படாத நித்தி, இவ இனி உனக்கு தொந்தரவா இங்க இருக்க மாட்டான். ஏன் என்றதும் அவர்கள் எடுத்த தீர்மானத்தை சொல்ல நித்திலாவிடம் கசந்த புன்னகை. இல்ல நித்தி, உன் மேல இப்படி ஒரு பழிய போட்டு குழந்தை அழிச்சவளை என்னால மன்னிக்க முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன், இனி அவ கூட வாழறதா இல்ல, விவாகரத்து செய்ய போறேன்னு. என்னது, விவாகரத்து பண்ணுவியா என்று ரகு கோபமாக கேட்க, அவனை இடையிட்ட நித்திலாம், எவ்வளவு சுயநலமா இருக்க நீ? இத்தனை வருஷமா என் மேல இல்லாத பாசம் இப்ப மட்டும் உனக்கு எங்கிருந்து பொத்துக்கிட்டு வந்துடுச்சு? அன்னைக்கு என் உடம்பு முடியலன்னு சொன்னப்போ என்னை என் வலிய புரிஞ்சுக்காம உன் பொண்டாட்டிய பாத்துக்க பணம் கொடுக்கற சொன்னவன் தானே நீ. நித்தி, இத குத்தி காட்டுறதுக்காக சொல்லல. அன்னைக்கு ஒரு அண்ணனா என் வலி நீ உணர்வையும் புரிஞ்சுக்கல. இன்னைக்கு ஒரு புருஷனா உன் பொண்டாட்டியும் நீ புரிஞ்சுக்கல. என்ன சொல்ற? அவளுக்குதான் உன் மேல பைத்தியன்னு தெரியுமே. இப்படி டைவர்ஸ் பண்றேன்னு சொன்னா அதுக்கப்புறம் உயிரோட இருப்பான்னு நினைக்கிறியா என்று கேட்க ஹரிக்கு திக்கென்றானது. ஆனா அவ உனக்கு செஞ்சது அநியாயம் நித்தி. நாங்க எல்லாரும் அவ சொன்னதை நம்பி உன்னை தப்பா நினைச்சிட்டோமே. என்னமோ அவ மட்டும் தான் அநியாயம் செஞ்ச மாதிரி பேசுறேன். எங்க நீ செய்யலன்னு சொன்ன பாக்கலாம் என்று நித்திலா குரலை உயர்த்த அவன் அடங்கினான். அவ என் மேல வீண் பழி போட்டு இருந்தாலும் என் தங்கச்சி அப்படிப்பட்டவ இல்லங்கிற உணர்வு உனக்கு இருந்திருக்கணும். எங்க என்ன பெத்தவங்களுக்கும் கட்டினவருக்குமே அது இல்லாதப்போ உன்கிட்ட மட்டும் எதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு என்று அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தவள், இப்ப நீ விவாகரத்து செய்ய போறதெல்லாம் நடந்ததெல்லாம் மாறிடுமா? எனக்கு நியாயம் செய்ய கிளம்பின உனக்கும் நீ பெத்த பிள்ளைய பத்தின அக்கறையே இல்லையா? என் பசங்களுக்கு பிரெட்ட கொடுத்துட்டும் தன் பையனுக்கு பிடிச்சத வாங்கி கொடுத்தவ. சரி, நீ சொல்ற மாதிரி எனக்கு கெட்டவளா இருந்தாலும் உன் பிள்ளைக்கு அவன் நல்லவளா தான் இருந்திருக்காம். அதை கூட நான் யோசிக்க மாட்டேன் என்றிடம் சம்மட்டையால் அடித்தது போல் இருந்தது ஹரிக்கு. அச்சோந்திக்க உனக்கு எந்த வித்தியாசமும் இல்ல. அவ தப்பு செஞ்ச போதெல்லாம் கண்டிக்காம கூட இருந்துட்டும் இப்ப அவளால உனக்கு அசிங்கன்னு வரப்போ என்ன அழகா கழட்டி விட பாக்குற. அவளால என் உழைப்பு என் புருஷோட பணத்தை எல்லாம் அனுபவிச்சப்ப நல்லா இருந்துச்சாம். அப்படி இல்ல என்று அவன் எச்சில் கூட்டி விழுங்க, வேற இப்படி இனி அதெல்லாம் அனுபவிக்க முடியாதுன்னு அதோடு இவள் யார் சுமக்கிறதுன்னு வெட்டி விட பாக்குறியா என்று சூடாகவே கேட்டாள். ஆனால் மனைவியால் பாதிக்கப்பட்ட தங்கைக்கும் எப்படியாவது நியாயம் செய்துவிடும் வேகம் ஹரியிடும். அதற்கு சுலபமான வழி என்றும் அவனுக்கு தோன்றியதை செய்கிறானை தவிர்த்து எதையும் சிந்தித்து செயல்படவில்லை. அதே நேரம் வேல்முருகனும் சுந்தரியும் ரூபணி குறித்து பேச, போது நிறுத்துங்க, அவளை பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு என்றால் ஆவேசமாக. அண்ணா பொண்ணு என் மகனுக்காக விஷம் குடிச்சான்னு பெருமை பீசி பீசியும் அவ பிடிவாதத்துக்கு தூபம் போட்டு விட்டது நீ. இப்ப அதே பிடிவாதத்தினாலதான் இங்க வந்து படுத்து சாதிக்க பாக்குறா. இதுக்கெல்லாம் யார் காரணம் என்று கேட்க பதில் அளிக்க முடியாமல் நின்றிருந்தா சுந்தரி. அப்பவே தற்கொலை முயற்சி தப்புன்னு எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டு வீட்டு மருமக நடத்தி இருந்தா அவளும் தன்னை மாத்திக்க முயற்சி எடுத்திருப்பா. ஆனா இவனும் நீயும் அவளுக்கு கொடுத்த அனுதாபத்திலையும் அளவில்லா பாசத்திலையும் புட்டுச்சவர போயிருக்கா. போதாததுக்கு இவங்க என்று அருளரசை சுட்டி காண்பிக்கும் அவரும் அமைதியாக மகள் அருகே அமர்ந்திருந்தாரை தவிர்த்து எதுவும் பேசவில்லை. செல்ல கொடுக்கவும் அளவிற்கு
குழந்தைங்க மேல நம்ம காண்பிக்கிற அன்பு சரியான புரிதல் இல்லாம போகும் பட்சத்துல நம்மோட அதீத அன்பே நல்ல விஷயமா மாற வாய்ப்பு இருக்கு. உனக்கு எப்பவும் நான் துணையா இருப்பேன் நம்பிக்கை கொடுக்கறது வேற, செல்லம் கொடுத்து நீ எது செஞ்சாலும் அது தப்பாவே இருந்தாலும் உனக்காக நான் முன்னாடி நிற்பேன் குழந்தைகளை குட்டிச்சவர் ஆக்குறது வேற. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என்னதான் பட்ட உயர பறந்தாலும் அது கிழிந்து போகாம இருக்கிறதும் கயிறை பிடிச்சவங்களோட கையில தான். எப்ப அதை சுதந்திரமா விடணும், எப்ப இழுத்து பிடிக்கணும், எப்ப திருப்பணும்னு கயிறை பிடிச்சவங்களுக்கே தெரியலனா அப்புறம் பட்டத்தை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்படிதான் பெத்தவங்க தன் பிள்ளைங்களை சரியா வழி நடத்தாம போயிட்டு அப்புறம் முழுக்க அவங்களை குறை சொன்னா எப்படி? ரூபி இப்படி இருக்க அவ மட்டும் காரணம் இல்ல, அம்மா அண்ணன்ல இருந்து புருஷன் வரை எல்லாருமே தான் காரணம். இப்ப இப்படி அவளை குணப்படுத்தணும் பார்க்காம எப்படி வெட்டி விடுறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா? உனக்கு உன் பொண்டாட்டியோட குணம் தெரிஞ்சும் அவளை மாத்த முயற்சிக்காதவன் இப்ப விஷ குடிச்சதும் பெருமை பேச வேண்டியது தானே. அவளை ஒதுக்கி வைக்க நினைக்கிற யாருமே குழந்தைய பார்க்கலையே என்றவள் வார்த்தைகளில் அனைவரும் தலை குனிந்திருக்க அவளுக்கு டாக்டரோட ஹெல்ப் தேவை. நல்ல கவுன்சிலர் கிட்ட கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அப்புறம் ஊருக்கு அனுப்பவே அவகிட்ட மாற்றம் வருதான்னு பார்க்கலாம். அதை விட்டுட்டு டைவர்ஸ்னு பேசின அவ்வளவுதான் உனக்கு என்றவள் அதற்கு மேல் அங்கிருக்கவில்லை. கணவனோடு வெளியேறினாள்.